காக்கா முட்டை படம் பற்றி பார்ப்போம். அபூர்வமாக எப்போதாவது ஒரு படம் அல்லது ஒரு பாடல் அல்லது ஒரு நடிகன் அல்லது நடிகையின் ஆத்மார்த்தமான திரையாளுமை, திரையாக்கிரமிப்பு நம்மை பரவசப்படுத்தும். அதே சினிமாவில் நாம் இருப்பதை நினைவூட்டி திமிர் கூட்டும். அதைப்போல இன்னும் நிறைய வர வேண்டும், அதில் நமதும் இருக்க வேண்டும் என்று பேராசை ஊட்டும், அறிவை தீட்டும். அப்படி ஒரு படமாக காக்கா முட்டை திரைப்படம் இருக்கும் என்பது. காக்கா முட்டை படத்தின் ஒரு பாடல் காட்சியை கண்களுக்குள் அள்ளி கொட்டிய போது தெரிந்தது. இயக்குனர் வெற்றிமாறனுடன் நடிகர் தனுஷ் நண்பர்கள் கைகோர்த்து மகத்துவமான மேடை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். அறிமுக இயக்குனர் மணிகண்டனுக்கு அந்த சுதந்திரத்தையும் அங்கீகாரத்தையும் வைத்து இந்தியாவின் சிறந்த குழந்தைகள் திரைப்படம் 2014 ஆண்டு விருதை காக்கா முட்டை படத்திற்கும், இந்தியாவின் சிறந்த குழந்தை நட்சத்திரங்கள் 2014 ஆண்டு விருதை ரமேஷ் விக்னேஷுக்கும் பெற்று தந்திருக்கிறார் மணிகண்டன். மணிகண்டன் இயக்கிய ஒரு குறும்படம், அரை மணி நேர குறும்படம் அது. ஒளிப்பதிவு, இசை, இயக்கம், நடிப்பு, மேக்கிங் என்று எந்த வகையிலும் குறைத்து மதிப்பிட முடியாத குறும்படம் அது. இயக்குனராகவும் ஒளிப்பதிவாளராகவும் மணிகண்டன் காட்சிப்படுத்தி இருப்பார். காக்கா முட்டை படத்தை பொறுத்தவரை தயாரிப்பாளராக நான் ஏற்கனவே இலாவத்தில் தான் இருக்கிறேன் என்று தனுஷ் அறிவித்த நிமிடம் இன்றைய இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய அட்வான்ஸ்ட் நிமிடம். அந்த அறிவிப்பின் நீள அகலங்களை, ஆழங்களை ஒன்றிய சமகால இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டியதும் பின்பற்ற முயற்சிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று. சின்ன காக்கா முட்டை பெரிய காக்கா முட்டையாக நடித்து தேசிய விருதுகளை வாங்கிவிட்டு யார் கையால் தேசிய விருது வாங்கினீங்கன்னு கேட்டா பிரணாப்ஜின்னு சொல்ற அளவுக்கு அசால்ட் பண்ணும் அட்டகாச சிறுவர்கள். ரமேஷ், விக்னேஷ் 2 குட்டி சென்னை சிட்டிசன்களின் அம்மாவாக கூட மேல வச்சு புகழ். ஐஸ்வர்யா ராஜேஷ் அபாரம். அவ்வளவு நிஜமான சென்னை அம்மாவை திரையில் நிகழ்த்தியிருக்கிறார், திரையில் நிறைத்திருக்கிறார் ஐஸ்வர்யா. கியூட், கிரேட். காக்கா முட்டைக்கு பிறகு இன்னும் நிறைய கனமான கதாபாத்திரங்கள் காத்திருக்கலாம். கண்மணி உனக்காக அசத்து சென்னையின் ஒரு குறுந்தெருவுக்குள் ஒரு அம்மாவையும் 2 பொடியன்களையும் போகிற போக்கில் பார்ப்பது போல அத்தனை இயல்பான ஒளிப்பதிவு. மணிகண்டனின் முதல் முயற்சிக்கு முதல் அங்கீகாரம் கொடுத்த கிராஸ் ரூட் வெற்றிமாறனுக்கும் பூந்தர்பார் தனுஷ்கும் அன்பின் வணக்கங்கள். உங்கள் கூட்டணியில் திரைப்படப்பியலை இன்னும் பல திரைப்பியங்களை அறுவடை செய்யட்டும். மணிகண்டன் குறிப்பிட்ட ஸ்கிரிப்ட் எடிட்டிங், எடுக்கப்பட்ட காட்சிகளை வெட்டி ஒட்டி அடுக்குவது படத்தின் எடிட்டிங். ஆனால் திரைக்கதையையே எடிட் செய்ததாக குறிப்பிடுகிறார் மணிகண்டன். அதையும் அவர் செய்யவில்லை. நம்பர் ஒருவர் அந்த திரைக்கதை எடிட்டிங் வேலையை செய்து கொடுத்தார் என்கிறார். அதற்கு அவர் சொன்ன காரணம், திரைக்கதை உருவான பின் எவை எவை ரிப்பீட் ஆகிறது, எதுவெல்லாம் இன்னும் தெளிவாக குறிப்பிடப்பட வேண்டும் என்பதை திரைக்கதை எழுதியவரை விட இன்னொருவர் சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் என்கிறார். திரைப்படத்தையை சரிவர எடிட்டிங் செய்ய முன்வராத கூட்டத்தினரிடம் எப்படி திரைக்கதையை எடிட் செய்ய சொல்வது? முடிந்தவர்கள் செய்யுங்கள். கனமான படைப்புகளை உருவாக்க வேண்டும், ஆனால் கட்டடங்களுக்கு உள்ளே மட்டுமே முடங்கி விடாதீர்கள். சுவர்களை தாண்டி, நகரத்தின் அவசரங்களையும் நெருக்கத்தையும் தாண்டி கண்கள் வைத்து வெளி உலகத்தின் விசாலத்தை அவ்வப்போது காட்டுங்கள். மூளைக்கு வேலை கொடுங்கள், ஆனால் அதற்கு விலையாக மூளையையே கொடுத்து விடாதீர்கள் என்று கனமாக எச்சரித்து விட்டு போன கண்ணீர் கதைக்கு சொந்தக்காரர் இந்த படத்தின் படத்தொகுப்பாளர் கிஷோரி. இந்த கனமான படத்தின் ஊடாக கனத்தை இதயத்தோடு ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம்.